வணக்கம் and welcome to பெண்கள் சாய்ஸ் with me தேவி ஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் நம்ம எல்லார் லைஃப்லயும் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கதா செய்யுது. அப்படி இருக்கும்போது பெரியவங்களான நமக்கே எந்த மாதிரியான எமோஷன்ஸ் எந்த டைம்ல சரியா காட்டணும் அப்படிங்கிறது தெரியறது இல்ல. அது கோபமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், இல்ல சிரிப்பா இருக்கட்டும், அதை நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன புரிதல் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வளரும் போது நம்மளுக்கு நிறைய மெசேஜஸ் கிடைக்குது. இமோஷன்ஸ் நம்ம வந்து வெளிப்படுத்தலாமா கூடாதா அப்படின்றத பத்தி. உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, கோவப்படாத, இந்த ஏஜ்ல உனக்கு என்ன கோவம் தேவை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கலாம். இல்லைன்னா நீ தைரியமா இருக்கணும், அழுவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கலாம். இல்லைன்னா பொறாமப்படாத, அது தப்பு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மெசேஜஸ் கிடைச்சிருக்கலாம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த இமோஷன் நம்ம பாடிக்குள்ள வந்தாலுமே அது வந்து ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது நம்ம லைஃப்ல என்ன மாற்றங்கள் தேவை இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜா கொடுக்குது. நம்ம வந்து அதை வந்து அது சொல்ல வர விஷயத்த நம்ம கேட்காம சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து நிறைய நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். ஆல் இமோஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். எதுவுமே நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. எப்படி நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கோ, அதே போல வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ நம்மளுக்கு வந்து உரிமைகள் இருக்கு. ஆனா அதை வந்து வெளிப்படுத்துற விதம் அப்படின்றது வந்து நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த நெகட்டிவ் மெசேஜஸ், இப்போ வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட்ல இருந்ததுன்னா அந்த கோவத்தை வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து சப்ரஸ் பண்ணிடுறோம், அதை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஆனா அது என்ன ஆகுதுன்னா, அதை வந்து வெளிப்படுத்த முடியாம நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுறோம். ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம வந்து ஆஃபீஸ்ல வந்து பாஸ் கிட்ட வந்து கோவப்பட முடியல, இல்ல கலீக்ஸ் கிட்ட கோவப்பட முடியல அப்படின்னா நேரடியா வந்து நம்ம குழந்தைய வந்து திட்டுறோம். இல்ல நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன்ல வந்து அழுவக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வேற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அது வெளிப்படுத்துறோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இதுல வந்து என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, ஏன் இது வந்து நம்ம பேரண்ட்ஸா இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளே வந்து இமோஷன்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா குழந்தை வளர்ப்புல வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா இமோஷனல் பாண்டிங் அப்படின்றது செட் ஆகாம போயிடும். சில்ட்ரனோட இருக்கக்கூடிய உறவு வந்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து இமோஷனலா நீங்க வந்து இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இமோஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து மெமரியில வந்து லாசஸ் நம்மளுக்கு வரும். அதாவது லேப்சஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயத்த கூட நம்மளால வந்து ஈஸியா ரீகால் பண்ண முடியாம இருக்கும். ஐயோ இப்பதாங்க நினைச்சேன், எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மெமரி லேப்சஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலயோ இல்ல ஏர்லியர் நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அதுவும் குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கும். ஆனா இமோஷனலா நம்ம வந்து நம்மளோட உணர்வுகளை வந்து சப்ரஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மைண்டுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால இன்னொருத்தரோட நம்மளால வந்து ரிலேட் பண்ண முடியாம போயிடும். நம்மளுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்துடும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ஒரு மேரேஜா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து நம்மளோட ஓன் சில்ட்ரனோட இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய கான்ஃபிளிக்ட், அதாவது அடிக்கடி அதுல சண்டையோ கருத்து வேறுபாடோ பிரச்சனைகளோ வரது வந்து அதிகமாயிடும். ஏன் அப்படின்னா, இமோஷன்ஸை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் சப்ரஸ் பண்றோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நெகட்டிவ் சப்ரஸ் பண்ணீங்கன்னா பாசிட்டிவும் அதோட சேர்ந்து சப்ரஸ் ஆயிடும். சோ ஒரு சாதாரணமான ஒரு நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ நீங்க பேசும்போது கூட ஒரு ரொம்ப மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியலா பேசுற மாதிரி இருக்குமே வெளியே, மனசார வந்து எதுவுமே பேசி பகிர்ந்து கொள்ள முடியாது. சோ இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து டிஃபிகல்டிஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நாலாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாதாரணமா நீங்க சப்ரஸ் பண்ண இமோஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியே வந்துடும். அதாவது நீங்க கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஃபுல் டே அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும்போது எரிஞ்சு விழுவுறது, இல்ல ரொம்ப கோவப்படுறது, இல்ல நீங்க வந்து அழுவக்கூடாதுன்னு சப்ரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத டைம்ல வந்து தேம்பி அழுவுற மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான இமோஷன்ஸ் ஆயிடும். இது போக நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்றது ப்ராப்ளம் இருக்கும். நிறைய டைம்ஸ் பாத்தீங்க
பார்த்தீங்கன்னா பிபி மாதிரி பிரச்சனைகள், சுகர் கம்ப்ளைண்ட், டயபெட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள், இல்லைன்னா டென்ஷன், ஹெட்ஏக்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே இந்த நோய்கள் இருந்தது அப்படின்னா அந்த பிபியோ இல்லை சுகரோ கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து இமோஷனல் சப்ரெஷனில் கண்டிப்பாக வரலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிசிக்கல் சிம்டம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது. ஏன்னா மைண்ட் வந்து ரொம்ப அலர்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளால வந்து ஈஸியாக வேற விஷயங்கள் மேலே நம்மளோட மைண்டை எடுத்துகிட்டு போய் தூங்க முடியாமல் இருக்கலாம். இல்லை டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிட்டு ஒரு நைட் 2 மணி 3 மணி அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு நம்மளால வந்து அதை வந்து அந்த தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடலாம். இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்துருச்சு அப்படின்னாலே மற்றபடி உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் இமோஷனல் சப்ரெஷனில் வந்து வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி செய்வோம். இப்போ ஒரு சில பேருக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஹாலிடேஸ், ட்ராவல் இந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இமோஷன்ஸை ரொம்ப நாள் சப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பிடிச்ச விஷயங்கள் கூட உங்களால் வந்து மனசால என்ஜாய் பண்ணி இப்போ செய்ய முடியாமல் இருக்கலாம். அதில் வந்து ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது. அது செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன் கூட வரலாம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எந்த இமோஷனாக இருந்தாலும் ஒரு ஆசிட் மாதிரின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆசிடோட குணம் பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணக்கூடியது. ஆசிட் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஒரு பாட்டிலில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாட்டிலையுமே அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதே போல தான் ஆனால் ஆசிட் வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் எங்கேயா யூஸ் பண்ணீங்கன்னா அதோட யூஸ் அது அவ்வளோதான். அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது போட்டிங்கன்னா அதில் இருந்து தண்ணி ஊற்றிட்டு அதை டைல்யூட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நம்ம இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பாதிப்பு கிரியேட் பண்ணாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா லைஃப்பில் கிடைச்சிருக்க மெசேஜஸ்ல நம்ம வந்து இமோஷன்ஸை வந்து லாங் டேர்ம்ல சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, விக் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அந்த ஆசை எல்லாம் நிறைவேறாமையே போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிற அளவுக்கு ஹேர் இருக்காது. ஸோ அதனால நீங்க கவலையே பட தேவையில்லை. விக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விக் வந்து எப்படி செட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஐயோ! ஒரு செகண்ட்ல நான் திருப்பதி போன மாரி ஆக்கிட்டாங்க. எஸ், இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்டா வந்து ஒரு நல்ல என்னென்ன சொல்றதுன்னு தெரியல. லைக் வந்து பயங்கர வால்யூமா கொஞ்சம் வேவியான ஹேர் கொடுத்துருக்காங்க. எஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே வேவியாக, ரொம்பவே வால்யூமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நம்மளுக்கு இவ்வளோ ஹேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுப்பேன். இங்கே இருக்கிற எல்லா விக்குமே நான் ட்ரை பண்ணேன். திஸ் இஸ் த லாஸ்ட் விக், ஸோ லாஸ்ட் செல்ஃபி.
நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது யோகாசனம் பத்தி தான். யோகாசனம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போற யோகாசனம் பண்றதுனால நம்ம உடலை சமநிலையில வச்சுக்க அது உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இத சரியான நேரத்துல செய்யணுமா, அதாவது எந்த நேரத்துல செய்யணும் எந்த நேரத்துல செய்யக்கூடாது, அதை தவறா செஞ்சா ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. வாங்க அது என்ன ஆசனம், எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். யோகா ஆசனாஸ் பண்றதுக்கு டைமிங்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன டைம்க்கு பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் பாடியிலயும் ரியாக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும். விடிய காலையில ஒரு 4 மணிக்குல இருந்து 11 o'clock, அதாவது 11 AM வரைக்கும் பண்ணீங்கன்னா அந்த பாடியில அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தெரியும். ஆனா 11 o'clock மேல இருந்து 4 மணிக்குள்ள இஸ் அ வெரி not a good time to do yoga. ஏன்னா அந்த டைம்ல நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பீங்க, வெயில் அலைவீங்க, இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் போது உங்க பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அந்த டைம்ல நீங்க யோகா ஆசனாஸ் பண்ண போனீங்கன்னா நீங்க இன்னும் டயர்ட் ஆவீங்க. ஆனா உங்க பாடியில அந்த யோகா பண்றோட பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 4 o'clockல இருந்து ஒரு 6 மணிக்குள்ள நீங்க ஈவினிங் உங்களோட யோகா ஆசனாஸ் பண்ணா பெர்ஃபெக்ட் டைம். அதுக்கு மேலேயும் தவிர்க்கிறது வெரி பெஸ்ட். ஏன்னா காலையிலயும் இந்த நைட் ஈவினிங் டைம் மட்டும்தான், மத்தியான டைமோ இல்ல நைட் டைம் பண்றதுக்கு சர்டன் ஆசனாஸ் எல்லாம் உச்சிதமா இருக்காது. ஸோ உங்க பாடியிலும் அது வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஊர்த்வமுக ஷண்ணாசனா. ஊர்த்வமுக ஷண்ணாசனா பேசிக்கலி ஒரு cervical spondylitis, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, இல்ல லோவர் ஹிப், அதாவது இடுப்பு பகுதியில இழுத்து பிடிக்கும் பாடிஸ்ல, சியாட்டிகா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஹிப்ல இருந்து இது கால் நுனி வரைக்கும் போற ஒரு நரம்பு, அது இழுக்கும், ஜிவ்வுன்னு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு. ஒரு half an hour ஒரே இடத்துல லேடிஸோ ஜென்ஸோ, நிறைய பேர் உக்காந்துட்டு இருந்தா டக்குன்னு எழுந்துக்க முடியாது அவங்களால. எழுந்துக்கிட்டாலும் வலி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி வலிக்கு இன்னொன்னு உங்களோட காஃப் அண்ட் தை மசில்ஸ், இந்த தொடை பகுதிக்கும் இந்த கால் பகுதியும் கரெக்டா சீரா அமைறதுக்கு எல்லாத்துக்குமே ஊர்த்வமுக ஷண்ணாசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட மேட்டில் பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துடலாம். மெதுவா உங்க கைவிரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவா உங்க கைவிரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கால்களை மெதுவா, எப்பவுமே பிளாங்க்ல சொல்ற ஒரே விஷயம்தான், ரொம்பவும் பின்னாடி போகாதீங்க, உங்க பாடியை ரொம்பவும் முன்னாடி தள்ளாதீங்க. அந்த மாதிரி தள்ளும் போது உங்களோட மணிக்கட்டு, அதாவது விரிஸ்ட்ல நிறைய ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்துச்சுன்னா உடையிற வாய்ப்போ இல்ல வலிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ மெதுவா நீங்க பிளாங்க் பொசிஷன் இருங்க. பிளாங்க் பொசிஷன் இருக்கும்போது முன்னாடி பாக்குறது ரொம்பவே அவசியம். மெதுவா ஒரு காலா பின்னாடி தள்ளி மெதுவா உங்க இடுப்பை கீழே இறக்கி மேல பாருங்க. உங்களோட முட்டி, அதாவது கை முட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. செஸ்ட் விரியும், மூச்சு உள்ள வெளியே. உங்களோட முட்டி, உங்க தொடை பகுதி தரையில விழக்கூடாது. மெதுவா உங்க முட்டியை கீழே இறக்குங்க. மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். கை விரல்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாங்க் போஸ்ட்ல கரெக்டா இருக்க பாருங்க. இருக்கும்போது உங்களோட பாடியை, அதாவது உங்களோட முன்பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஒரு பாதமா வெளியே விட்டு உங்களோட ஹிப்பை, அதாவது இடுப்பை கீழே இறக்கி உங்க செஸ்ட புஷ் பண்ணி கொஞ்சம் மேல பாருங்க. உங்க முட்டி, உங்க தொடை பகுதி தரையில விழல. மூச்சு உள்ள வெளியே. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க முதுகுல இருக்கிற வலிகள் குறையும். மெதுவா கீழே இறக்குங்க. மெதுவா ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு டயர்ட் ஆகும் போது மெதுவா நீங்க உங்களோட வயிற்று பகுதியை நல்லா ரெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் மெதுவா இன்னொரு வாட்டி பண்றதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ரெஸ்ட் எடுங்க, மெதுவா உட்காருங்க. எப்பவுமே ஊர்த்வமுக ஷண்ணாசனா பண்றதுக்கு ஒரு 15 seconds to 20 seconds அந்த பொசிஷன்ல இருந்து ஆகணும்.
அந்த மாதிரி இருக்கும்போது மூச்சு உள்ளே வெளியே எடுக்கும் போதுதான் உங்களோட முதுகுல இருக்கிற ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு தசையும் அதுக்கு தகுந்தாப்புல வேலை பண்ணும். இதே மாதிரி இருக்கும் போது உங்களோட சைட்ல ரிப்கேஜ் சொல்லுவாங்க, அதுவும் உங்க செஸ்டும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். முட்டியும் உங்க தொடையும் தரையில இருந்து மேல இருக்கிறதுனால சில பேருக்கு சொல்லுவாங்க தொடை கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, தொலை தொலைன்னு இருக்கு. ஆணோ பெண்ணோ யாருக்கு இருந்தாலும் கால்கள் அண்ட் தொடைங்க மட்டும் ப்ராப்பர் ஷேப்ல இருக்கும். ஊர்த்வ முக ஷன்னாசனா அந்த ப்ராப்பர் ஷேப் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.